இந்த துவா அப்படின்றது என்னது? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். முடித்து விட்டு முடிச்சிட்டு ஒரு ஆ. ரெண்டு காரியம் பண்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் காரியத்தை முடிச்சிட்டு அடுத்த காரியம் பண்றாங்க. சரி, ஒரு காரியத்துக்கு அப்புறம்னு அது அந்த பிரத்யேகமாமா? அர்த்தம் தொக்கி இருக்கு. பிரத்யேகம். பிரத்யயம். சரியா? துவா அப்படின்றது என்னது அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், பிரத்யயா. பிரத்யயம். எப்படி டக் அப்படின்றது ஒரு பிரத்யயமோ, எப்படி தரப் ஒரு பிரத்யயம் பார்த்தோமோ, தமப் அப்படின்ற ஒரு பிரத்யயம் பார்த்தோமோ, அதே மாதிரி துவா அப்படின்றதும் ஒரு பிரத்யயம். சரியா? சரி, இந்த துவான்ற பிரத்யயம் வந்ததுன்னா எப்படி அர்த்தம் மாறும் அப்படின்னு கேட்கும் போது தான் நீங்க என்ன சொல்லணும்? அப்புறமாக, இதற்கப்புறமாக, அதற்கப்புறமாக, சாதம் சாப்பிட்டு விட்டு, தூங்கி விட்டு, எழுந்து விட்டு, இது மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் புரியுறதாமா? புரியுது புரியுது. இந்த துவா பிரத்யயம் சேரும் போதுதான் ஒரு வார்த்தையானது ஸ்நாத்வா, பட்சித்துவா, தியாத்வா, கிருத்துவா இது மாதிரிலாம் மாறுது. புரியுறதா? போஜனம் காதித்துவா, கிரகம் கச்ச. புரியுறதா? போஜனம் காதித்வா கிரகம் கச்ச அப்படின்னா போஜனத்தை சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு செல்வாயாக. புரியுறதா? போஜனத்தை, அன்னத்தை, சாதத்தை, உணவை என்ன வேணா போட்டுக்கோங்க. சாப்பிட்டு விட்டு நமக்கு அர்த்தம் வரணுமா இல்லையா? அந்த சாப்பிட்டு விட்டுன்னு வரணும்னா இந்த காதித்துவான்றத போட்டாதான் வரும். சரி, இந்த காதித்துவான்றது எங்க வந்தது? இந்த துவா பிரத்யயம் வந்ததுனாதான் இது வரும். புரியுறதா? காது அப்படின்றதுதான் தாது. புரியுறதா? கவனிங்கம்மா. காததி, காததா, காதந்தி, இது மாதிரி தாத்துக்கள் சொல்றோம் இல்லையா? அந்த காது தாத்துவோட துவா பிரத்யயம் சேர்ந்ததுன்னா காதித்துவான்னு. சரியா? இப்போ ஒண்ணு சொல்றேன். இப்போ இங்க வந்து ஒரு குழந்தை இருக்கா, ஹர்ஷிதா அப்படின்னு. அவ அம்மா சொல்றான், என்ன சொல்றா? சாதம் சாப்பிட்டுட்டு போய் படி அப்படின்னு சொல்றான். இப்ப சாதம் சாப்பிட்டுட்டு போய் படின்னா போஜனம் காதித்வா பாடம் பட அப்படின்னு இது மாறிடும். புரியுதா? பாடம் பட அப்படின்னா பாடத்தை படிப்பாயாக. புரியுறதா? சரியா? கேக்குறதா உங்களுக்கு? சரியா? சரி, சாதத்தை சாப்பிட்டு விட்டு காரியத்தை செய்வாயாக, do some work. சரியா? after eating the food do some work. இதுதான் உங்களுடைய சென்டென்ஸ். இதை மாத்தணும் அப்படின்னா அதே துவா பிரத்யயம் தான் ஹெல்ப் பண்ண போறது. எப்படி? போஜனம் காரியம் குரு. என்ன சொல்லணுமா? காரியம் குரு அப்படின்னா காரியத்தை செய்வாயாக, வேலையை செய்வாயாக. புரியுறதா? கேக்குதா உங்களுக்கு? சரி, என்ன சுவாமி நீங்க சொல்றது எல்லாமே வந்து மத்தியம புருஷத்திலேயே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளா சொல்றீங்களே, ஒரு பிரதம புருஷ எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாதா? ஒரு தேர்ட் பர்சனை வச்சு சொல்லக்கூடாதா? இதேதான், இது மாறவே மாறாது. புரியுறதா? இப்போ ஒரு பையன் இருக்கான், சாதத்தை சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு செல்கிறான் அப்படின்னு அவன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லணும்? போஜனம் காதித்வா கிரகம். இங்க கச்சன்றது மட்டும் கச்சதின்னு வந்துடும். புரியுறதா? புரியுதா? அப்போ இது மாதிரி கொஞ்சம் மட்டும் நீங்க மாத்தினா போதும். அந்த போஜனம் காதித்வா கிரகம் கச்சதி, வீட்டிற்கு செல்கிறான். புரியுறதா? கேக்குறதா? கேக்குறது.